தெரிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி வச்சிருப்பான். ஸோ அந்த கம்பெனிக்கு நல்ல ஸ்கில்ஃபுல்லான அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டி ஆள் தேடிட்டு இருப்பான். இன்டர்வியூ வாங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பான். ஸோ இப்போ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக விக்கிங்கிற ஒருத்தன் அந்த நோட்டீஸ்ல ஒட்டி இருந்த அட்ரஸ்க்கு வரான். ஆனா வந்து ஒரு வீட்டோட கதவை தட்டி, சார் இதுதான் டாமினிக் டிடெக்டிவ் ஆஃபீஸான்னு கேட்கும்போது, ஒரு தம்பி நீ அந்த தேடி வந்தியா, அந்த வீடு மேல இருக்கு, நீங்க தப்பான வீட்டு கதவை தட்டிட்டுன்னு சொல்லும்போது அவனு சரி ஓகே என்னங்கிறது கிளம்புறான். கிளம்பும்போது இந்த முடிச்சு என்ன சொல்றாடா, ஆமா நாளை தேடி தேவை எவனாவது ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். ஆனா ஒருத்தரை அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறான், இன்டர்வியூலையும் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த முடிச்சு பேசிட்டு போது அதை விக்கி கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக போறான். அப்படி அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை டீல் பண்ணிருப்பான் போல. சோ அந்த கேஸை பத்தி டீடைல்டா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டான். சோ அந்த வீடியோ நம்ம விக்கி பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு போது அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸ் வேலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்துருக்கான். அந்த அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். அப்ப அவர் பார்த்து அந்த பையன் பண்ணிட்டு, சார் நோட்டீஸ் ஆட் பார்த்தேன் சார், அதான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது இவர் உட்கார சொல்றாரு. அப்படி உட்கார சொல்லி வழக்கமா இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா ஒரு கேள்வியும் கேட்கலங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலயே கையை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட முதல் கேஸ் அட்டன் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் வெளில வருவான். வந்துட்டு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டு போது விக்கிக்கு ஆர்வம் தாங்கல. அதனால சார் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன், எந்த கேள்வியும் கேட்கலையே, அப்படி கேட்காதப்ப எப்படி சார் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோ ஒருத்தரை பார்த்தா எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றா அப்படிங்கிற விஷயத்த காட்டாங்க. அதோட இவ உள்ள வந்துட்டு இவ கண்ணை பார்த்தா நைட் முழுக்க தூங்குற மாதிரியும் அவ கண்ணை சுத்தி கருவளையும் இருக்கும். பொதுவா இது மாதிரியான டிடெக்டிவ் வேலைக்கெல்லாம் உன்ன மாதிரியான தூங்குற ஆள் தான் வேணும். இன்னொன்னு கையில ஒரு டாட்டூ பார்த்தேன், அந்த டாட்டூவோட லாங்குவேஜ் போர்ச்சுகல். அப்படி பார்த்தா இப்ப ரீசெண்டா நீ நியூயார்க் தான் வெளிநாடு போயிருக்க, அதுவும் ஒன்னு போர்ச்சுகல் இன்னொன்னு பிரேசில். ஆனா உன்னோட கையில ஏற்பட்ட அந்த டேனை பார்க்கும்போது நீ கண்டிப்பா ஒரு ஹாட்டான பிளேஸ் தான் போயிருக்க. அப்ப போர்ச்சுகல் கிடையாது, நீ பிரேசில் தான் போயிருக்க. அப்புறம் ஷர்ட் வாட்ச் பேண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ண எல்லாமே பிராண்டட் ஐட்டமா போட்டுருக்க, பார்க்கறதுக்கு பணக்கார பையமா தெரியல. சோ அதனால நீ கண்டிப்பா என்கிட்ட salary டிமாண்ட் பண்ணி கேட்க மாட்டேன், கம்மியான salary கொடுத்தா வாங்கிப்பேன். அப்புறம் போன்ல புக் மை ஷோவோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அத இப்ப ரீசெண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்த்துட்டேன். அதை வச்சு இந்த வேலையில நீ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பார்த்த அதே படத்தை நானும் பார்த்தேன். ஆனா அந்த படத்தோட இன்டர்வெல்லையே உண்மையான கொலைகாரன் ஹீரோனோட தம்பி அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். நான் கடைசியா உங்ககிட்ட பைக் இருக்கு அப்படின்ற விஷயத்தை உன்னோட சாவியை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னோட ஹவுஸ் ஓனரோட பழைய கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால ஒர்க் ஷாப்லயே இருக்கு. வெளியில போறதுக்கு எனக்கு வழி இல்ல, ஆனா நீ தான் பைக் வச்சிருக்கேன், அதனால வெளியில போக வர ஈஸியா இருக்கும். சோ இந்த ரீசன்க்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன்னு சொல்லும்போது இவனும் பரவாயில்லையே சரியான ஆளை தேடி தான் வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சேர்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த சாப்பாடு கூட நம்ம ஹீரோ பில் கொடுக்கல. இந்த பையனோட தலையை கட்டி இவனே இந்த பில்லையும் கட்ட சொல்லிட்டு மறுபடியும் இந்த பைக் எடுக்கிறதுக்காக போகும்போது, சார் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது என் கையில போட்டுருக்க அந்த டாட்டூவை நான் பிரேசில போடல, கோவால தான் போட்டேன். அப்புறம் என் கையில ஏற்பட்ட அந்த டேனுக்கு காரணம் நானே என்னோட மாமாவை சேர்ந்து துபாய்க்கு போறோம், அதனால தான் கொஞ்சம் கருத்துன்னு சொல்லும்போது இவர் இதெல்லாம் பெரிய விஷயமாப்பா, இன்வெஸ்டிகேஷன் உள்ள ஒரு 20% யாரோ இருக்கத்தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பைக்ல போயிருப்பாங்க. சார் எங்க சார் போறோம், என்ன சார் கேஸ்னு கேட்கும்போது இவர் பஸ் ஸ்டாண்ட்ல சோமன் சொல்லிட்டு ஒரு ஆளை கை காமிச்சு, இந்த ஆளை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், இவன் தான் நம்மளோட கேஸ். அவன் கால் ஏறினதுக்கு அப்புறமா அவன் ஃபாலோ பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா போட்டு தெரியாதனமா நம்ம ஹீரோ மேல இடிச்சு பர்ஸை கீழே விட்டுருவான். அதை நம்ம ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் விக்கி ஹீரோ பைக்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு போது, இது மாதிரி சார் நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் வேலை பார்த்தீங்களா? ஆமா போலீஸ்ல தான் வேலை பார்த்தேன், ஆனா ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருந்தா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான் படத்துல காமிச்சிருக்காங்க. அதனால ஒரு 10-11 டைம் நம்ம கொடுத்தாங்க, ஏகப்பட்ட டைம் வேற வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சோ அதனால அந்த வேலையை நமக்கு வேணான்னு அதை மொத்தம் ரிசைன் பண்ணிட்டு இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாரு. சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த சோமன். அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூரவும் இவங்க போவாங்க. அப்புறம் மால் திருத்து முடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த அந்த கடையில் வேலை செய்யற ஆள் பார்த்துட்டு என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது இவனை சமாளிக்கிறதுக்கு ஆமா நான் டஸ்ட்பின் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். சரி என்ன கலர் டஸ்ட்பின் வேணும்னு கேட்டா இவர் அதாவது அந்த கிரீன் கலர் வேணும்னு கேட்காரு. அந்த பையன் என்ன சார் சொல்றீங்க, இங்க இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் இருக்கு, ஆனா நீங்க கிரீன் கலர் கேட்கறீங்க, கிரீன் கலர் இல்ல அப்ப உங்க கிளம்பு நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல போட்டா நம்ம தலைவனுக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த அந்த கூட சகப்பு தான், ஆனா ஹீரோட கண்ணுக்கு மட்டும் அது பச்சை கலர்ல தெரியும். அதுக்கப்புறம் இங்க ஃபாலோ பண்ணாங்க அந்த சோமன். அவர் இந்த சேஃப்டி கார்டெல்லாம் வாங்கிட்டு டக்குனு அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு கிளம்பி ஒரு பெரிய ஹோட்டல் போவாரு. சோ அந்த ஹோட்டல் வரைக்கும் நம்ம ஹீரோ விக்கியும் ஃபாலோ பண்ணிட்டு விக்கி கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, பாரு அந்த ஆளுகிட்ட ஆயுதம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, அதனால நான் உங்களோட ரூமுக்குள்ள போய் கரெக்டா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப வரலன்னா உடனே இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பான். அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கோட் ரெட்னு மட்டும் சொல்லி மற்ற விஷயத்துல அவனே பார்த்துப்பான்னு சொல்லும்போது இவனு சரி ஓகே கீழே வெட் பண்ணுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேல போன அந்த சோமனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுப்பான். போயிட்டு ரூம் பாய் பாரு கதவை தட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் அவனோட போன் எடுத்து அந்த ஆள் கூட ஒரு லேடி எடுத்து பாப்பா, அந்த லேடியை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல ஐயோ இந்த சேஃப்டியை மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கேட்டதுன்னா 50 ரூபாய் இல்லாட்டி 100 ரூபாய் முடிச்சு போயிருக்கோம். ஆனா இதை வாங்குறதுக்கு வைக்கப்பட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போந்து 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஒரு பொருளா நீ வாங்கிட்டு வந்த பத்தியா பலே ஆளியா நீ. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ ஐயா நானே என்னோட பொண்டாட்டி இங்க தனி ரூம்ல இருக்கும்போது நீ எப்படி எங்க வந்தேன்னு கேட்கும்போது இது உங்க பொண்டாட்டியா மல்லிகா மேடமா, ஐயோ அவங்க பார்க்க கொழு கொழு கொழுன்னு அப்படி அழகாட்டாங்க, ஆனா இப்ப அப்படி டக்குனு உடம்பு குறைச்சி சினிமா பண்ணாங்க. நான் சார் இப்படி புடுவுறீங்களே, உங்க பொண்டாட்டி மல்லிகா இருக்காங்களே அவங்க தான் நீங்க சீட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்றதுக்காக என்ன அப்பாயின் பண்ணாங்க.
மாதிரி உங்க பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா என் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வெளியே போகலான்னு பார்க்கும்போது நான் சோமன் அப்படியே பதறேன். சார் வெயிட் பண்ணுங்க சார், என் பொண்டாட்டி 10,000 ரூபாய் கொடுத்தாலே நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன் சார். இந்த விஷயத்தை பத்தி மட்டும் என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க சார். சார் அது எப்படி சார், அவங்க கொடுத்த காசுக்கெல்லாம் நேர்த்தியா இருக்கணும்ல, அவங்களுக்கு எப்படி சார் என்னால துரோகம் பண்ண முடியும்? அப்புறம் இந்த ஹோட்டல்ல மட்டும் உங்களை மறைக்க பிடிக்கல, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஹோட்டல்ல உங்களை மறைக்க பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அந்த ஹோட்டல்ல நீங்க இன்னொரு லேடி கூட இருந்தீங்கன்னு சொல்லும்போது இப்ப இந்த ஆள் கூட இருக்கா இல்லையா அந்த லேடி, அந்த லேடி டென்ஷன் ஆயிட்டு, யோ என்னையா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்பளை கூட சுத்திட்டு இருக்கியாடி, என்னை ஏமாத்தியாடி? ஐயோ இல்லப்பா, அந்த ஆள் போய் சொல்லிட்டு இருக்காமா. சரி சரி வெயிட் பண்ணுங்க சார், எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு அப்படி கேளுங்க, அவ்வளவு ஒண்ணு அந்த அளவுக்கு ஒழுங்கு கிடையாது, இருங்க அதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டேன்னு அவளோட பேக்ல இருந்து நம்ம சீர ஒரு கேமரா எடுத்து வெளில காட்டுறான். காட்டிட்டு பாத்தீங்களா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களை பேக் பண்ணி காசு போடுறதுக்காக இவ பிளான் போட்டுருக்கா. நல்ல வேலை நான் வந்தேன், இல்லாட்டி உங்க வீடியோ டெலிகிராம்ல வைரலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வெளியில போடுவாரு. அப்ப கூட இருக்க அந்த லேடி கிட்ட சோமனும், அடியே எதுக்காடி பேக்குள்ள கேமரா வச்சிருந்தான்னு கேட்டா, பின்ன நான் சம்பாதிக்க வேணாமா, அதுக்காக அப்படி வச்சேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் கருப்பம் உள்ள நம்மள பாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு நம்ம சீரவையை அந்த மனுஷன் டெர்மினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால சரி இந்த விஷயம்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்னா ஒரு 50,000 ரூபாய் பணத்தை மட்டும் என்னோட போனுக்கு மாத்தி விடுறேன், உங்க அந்தரங்க வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த மனுஷன் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பொருள் எடுத்துட்டு நம்ம சீர கீழே வந்துட்டுப்பான். வந்துட்டு வெட்டி கட்டி எனக்கு கேஸ் க்ளோஸ். அதனால இப்ப மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனது வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு போது இவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தையும் சொல்லுவாரு. அப்ப ஃப்ரெண்டு வரணும் என்னப்பா, அப்ப மணியா கிட்ட நாளை பத்திர இல்ல ஒன்னையும் சொல்லப்படியான்னு கேட்கும்போது, மல்லிகாவா அந்த லேடி எனக்கு யானே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்டாட்டியோட பேர் மட்டும் அவருக்கு தெரியும் போல, மத்தபடி ஒரு தப்பு செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி பணத்தை மட்டும் தான் நம்ம தலையை வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்க, ஆக்சுவலி நம்ம சீர அந்த வீட்டுல வாடகை தான். அதனால அவங்கள்ட்ட கொடுக்கும்போது எதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், அட நீங்க எத்தனை நாள் எனக்கு சமைச்சு போட்டுருப்பீங்க, ஒரு நாள் இந்த திங்ஸ் வாங்கி கொடுத்ததுனால நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு மாதிரி கேட்டா, அவங்களும் சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீங்க அந்த டேப்ல கொஞ்சம் தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு, அதனால அதை வந்து என்னன்னு பாரு சரி பண்ணு கேட்கும்போது, மேடம் நான் எல்லாத்துக்கு சர்வீஸ்ல இருந்துட்டா டிஓஎஸ்பியா இருப்பேன், ஆனா என்ன பெர்மர் பாக்குற வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்களா நீங்க? சரி ஓகே நீ இதை கூட சரி பண்ண வேண்டாம், ஆனா எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது, அந்த பர்ஸோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? பர்ஸ் ஓனர் கண்டுபிடிக்குமா? இதெல்லாம் ஒரு கேஸ், இந்த கேஸ் நான் எடுக்கணுமா? அடேங்கப்பா இன்னைக்கு நீ ஒரு கேஸ் டீல் பண்றதுக்காக போனியே, ஒரு கள்ள தொடர்பு கேஸ், அந்த கேஸை விட இது ஒன்றும் மோசமான கேஸ் இல்லை அப்படின்னு பாருங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ காசை வச்சு அந்த கேஸ் எடுக்கிறதால அதே பாருங்க ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபேமஸான நடிகை வந்து கொலை செய்யப்பட்டாங்களா, சோ அவங்களோட கொலை பண்ணது அவங்களோட புருஷன் தான் சொல்லி புருஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களா. பட் ஹீரோ பார்த்ததே நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த புருஷன் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒண்ணு செத்து போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோ இல்ல அந்த பொண்ணோட கள்ளத்தரப்புல எவனாவது இருந்தானா அவன் தான் அந்த கொலையை செய்திருக்கிறோம் பொறுத்து வந்து பாருங்கன்னு சொல்லும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு விக்கி வந்துட்டு, சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார் அப்படி மாதிரி கேட்டா, ஏடா இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன், ஆனா உடனே லீவ் வேணும்னு கேட்கிறேன். சார் அது என் பர்த்டே பார்ட்டி சார், அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் போறேன். சரி போ, அப்படி பார்ட்டில சும்மா கேக்கு சாப்பாடு இது மட்டும் தானே இல்ல சாக்கு இருக்குதான்னு கேட்கும்போது, இல்ல சாக்கு இருக்குதுடா, அதனால நம்ம தலைவன அந்த பையன் கூட ஒண்ணா சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டு சாக்கு அடிச்சு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது, அப்பதான் நேற்று நியூஸ்ல போட்டுட்டாங்க இல்லையா ஒரு லேடி கொலை செய்யப்பட்ட வழக்குல அவளோட புருஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஃப்ரெண்டு தான் அந்த கொலை செய்திருக்கான். அந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. சோ இந்த விஷயத்த பார்த்தோன்னே இந்த லேடியும் பரவாயில்லையா நீ சொன்னது அப்படியே நடக்குது, பின்ன சும்மாவா, என்கிட்ட அவ்வளவு அப்சர்வேஷன் டேலண்ட் இருக்கு. ஏன் இதே மாதிரி ஒரு கேஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ், அந்த கேஸ்ல நோப்பா நாய் வந்து யார் கொலைகாரன் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொடக்க போற நேரத்துல நான் அந்த கேஸை முடிச்சேன். சரி இவ்வளவு கேஸை முடிச்சேன்றேன், ஆனா ஹாஸ்பிட்டல்ல தவறு விட்டு போன இந்த பர்ஸ் யாருது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேங்குது. ஆனா மறுபடியும் இந்த பர்ஸை கொண்டு வந்துட்டீங்களா? ஏய் இது விளையாட்டு விஷயம் இல்லடா, நான் அந்த பர்ஸை செக் பண்ணி பார்த்தேன், அதுக்குள்ள கொஞ்சம் பணமோ செயினோ அது கூடவே சில துணி சீட்டு எனக்கு கிடைச்சது. மேபி இந்த பர்ஸை தொலைச்சவங்க கஷ்டப்படுறவங்கள கூட இருக்கல, அதனால நானும் ரிசப்ஷனுக்கு போனேன், இந்த பர்ஸ் யாருது அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு ஆட்டோல போயிட்டு போ அந்த ஆட்டோக்கார என்ன சொல்லிருக்கானா, மேடம் போலீஸ்னாவே இங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டாங்க, இதுல நீங்க பர்ஸை கொண்டு போய் கொடுத்தீங்க, அந்த பர்ஸ் அவங்களே ஆட்டோ போட்டு வாங்கன்னு சொல்லவும்டா இந்த லேடி அப்படியே வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஹீரோட கையில இந்த பர்ஸை கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாது, இந்த பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா அதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு ஏன் ஃபீஸ் கொடுப்பான்னு கேட்கும்போது, ஓ உனக்கு ஃபீஸ் தான் வேணுமா, சரி இந்த வீட்டுல தங்கிருக்கல நீ கரெக்டா வாடகை கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது, ஒரு 2 மாசம் ஆகுது, இல்ல இந்த மாசத்தோட சேர்த்து 4 மாசம் ஆகுது. சோ ஒருவேளை இப்ப நான் கொடுத்த அந்த பர்ஸோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீ கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கட்டா, நீ கொடுக்க வேண்டிய அந்த 4 மாசம் வாடகையை நீ 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம். இது உண்மையாவா? வேண்டாமா? வாடகை வேண்டாமா? சத்தியமா வேண்டாம். அப்போ ஓகே இந்த பர்ஸோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்த நாளை சீக்கிரம் கண்டுபிடிக்கிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த பர்ஸை வாங்கிட்டா அண்ட் இப்பதான் அந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வெளியிட்டு நம்ம ஹீரோ அந்த பர்ஸ் ஏதாவது குழு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த தேடிட்டு இருக்கா. அப்படி தேடி பார்க்கும்போது அதுல செயின் கொஞ்சம் பணம் துண்டு சேர்த்து அதுக்கப்புறம் அந்த போன்ல எல்லாம் போடுற மெமரி கார்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு கார்டு இருக்கும். சரி அந்த கார்டு ஏதாவது இருக்கானு சிஸ்டம்ல போட்டு பார்த்தா அதுல பாஸ்வேர்டு இல்லாம அந்த ஃபைலை ஓபன் பண்ணவே முடியாது போல. சரி மெமரி கார்டை ஓபன் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த துண்டு சீட்டையாவது ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம விக்கி வரான். அதனால அவன் கையில அந்த துண்டு சீட்டை கொடுத்து இருந்தா இதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பையன் கேட்கறான், ஏன் சார் இந்த வீட்டோட அந்த ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க தனியா தான் இருக்காங்களா, அவங்களுக்கு
முதல் யாரும் கிடையாதுன்னு கேட்கும்போது இருந்தா ஒரு பையன் இருந்தான். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் மூழ்கி அந்த பையன் காணாம போயிட்டான். ஆனா அப்படி காணாம போன பையன் இப்பயும் தன்னை தேடி வருவான், உயிரோட இருக்கான்னு நம்ம நம்பிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேப்ல இந்த விக்கியம் பாத்தீங்கன்னா அந்த சீட் என்னது அப்படி விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சான். அது ஏதோ ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட பேப்பரா. அந்த பேப்பர்ல இந்த அக்கௌண்டோட ஓனரோட டீடைல்ஸ் இல்லைனாலும் அவங்களோட லோன் நம்பர் இருக்கு சார். இதை வச்சு நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோக்கு அப்பதான் அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு மேனேஜர் எனக்கு தெரியும் உடனே கால் பண்ணிட்டான். கால் பண்ணது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி ஹோட்டல் வரைக்கும் போய் அப்படி இப்ப போட்டோ இல்லையா அப்படி போட்டோ எடுத்த மாதிரியே அந்த மேனேஜரே வளர்த்து வச்சு போட்டோ எடுத்துப்பான் போல இன்னொரு லேடி கூட. சோ அந்த போட்டோ அப்படி காமிச்சு விட்டு நான் இப்போ உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன் லோன் அக்கௌண்டோட டீடைல்ஸ் பக்கம் எனக்கு வேணும்னு கேட்கும். இவன் அறக்க பறக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அது பூஜான்னு ஒரு பொண்ணு பேர்ல இருக்கு. அதனால உடனே அவளோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட வீட்டுக்கு போயிட்டு இந்த பர்ஸ் யாரோடன்னு கேட்கும்போது அங்க இருக்க பொண்ணுங்களா ஆமா சார் இது பூஜாவோட பர்ஸ் தான், இது எப்படி உங்கள்கிட்ட கிடைச்சது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பூஜா கூப்பிடுங்க, அவங்ககிட்ட இந்த பர்ஸ் ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பூஜாங்கிற பொண்ணு தொலைஞ்சு போய் 4 நாள் ஆகுதா. அண்ட் 4 days அந்த பொண்ணை காணாபிடிக்க விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அம்மா கூட இங்க வந்துட்டாங்க. வந்து அவங்களும் பொண்ணை காணாபிடிக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பொண்ணு அப்படி இந்த பொண்ணுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கும்போது ஆமா சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்டாக்கர் இருந்தா. அதாவது பின்னாடியே ஃபாலோ பண்ணி லவ் பண்ண தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்டாக்கர் இருந்தாரா. ஆனா இந்த விஷயம் பிடிக்காத பூஜாவை அவனோட தொலையை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவன் கொஞ்ச நாள் இந்த பூஜாவை ஃபாலோ பண்ணாம இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக் கூட அவன் செம்மையா சரக்கு அடிச்சு போதையில வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் அந்த பூஜாவை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துட்டு சண்டை போட்டு தான் சார் போனான்னு சொல்லும்போது ஹீரோங்க செவர்ல நிறைய பூஜாவோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இவரோட போன்ல போட்டு எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் சரி இந்த பூஜா பொண்ணு தொழில் போறதுக்கு முன்னாடி ஏதாவது வித்தியாசமா பிகப் பண்ணாரா, அவகிட்ட ஏதாவது சேஞ்சஸ் கவனிச்சிங்கன்னு கேட்போது அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணத சொல்லல, அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறேன்னு சொல்றான். அவனோட பேர் கூட கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இந்த பையனோட அட்ரஸ் எங்க இருக்கு, அவனை பத்தி வேற ஏதாவது டீடைல் தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல சார் அவன் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான். அது ஏன்னா இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூஜா முயற்சி பண்ணா. ஆனா அப்படி தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஃபேக் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சு. மேபி அதனால கூட அவன் பிரேக்கப் பண்ணிட்டா சார் அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களே சொல்லிருப்பாங்க இல்லையா பூஜா தொலைஞ்சு போயிட்டான்னு ஸ்டேஷன் கூட நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம். அதனால அந்த பொண்ணு ஸ்டேஷன் போயிட்டு நாங்க கொடுத்த கேஸ் என்னாச்சு ஏதாவது லீட் கிடைச்சதான்னு கேட்க சொல்லும்போது அவளும் கேட்டு வந்து வெளியில சொல்றா இது மாதிரி அவங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கலையா சார். ஆனா பூஜாவோட போன்ல இந்த சிக்னல் கடைசி நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் கட் ஆச்சா. ஹீரோ சரி ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ் பண்ண அந்த பொண்ணு அனுப்பிட்டு இவர் மறுபடியும் அந்த ஓனர் லேடியை பாக்குறதுக்காக வருவாரு. அப்ப அவளே என்னடா இந்த பர்ஸோட ஓனரை கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது கண்டுபிடிச்சிட்டானே அந்த பூஜாவோட ஃபுல் டீடைல்ஸ், அதாவது அவளோட பேரு வயசு எங்க ஒர்க் பண்றா அவளோட அம்மா அப்பா யாருன்னு எல்லா டீடைல்ஸையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை, அதே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. ஆனா கவலைப்படாதீங்க போலீஸ் அவளை தீவிரமா தேடுது, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது பாவம் நம்ம அவங்களோட பொண்ணு ஏதோ காணாம போன மாதிரி அப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோவும் விக்கியும் அவங்களோட ரூம்ல இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் வராங்க. அதுவும் அவங்க இப்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட வருவாங்க. அந்த மாதிரி எப்ப நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா மாறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அட்ரஸ் இருந்தீங்களே அந்த அட்ரஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போனோம், அவங்க இங்க மாட்டதா சொல்றாங்க. அதனால தான் இங்க வந்து சொல்லும்போது ஓ அதுவா அதே அந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல, அதை விட பெட்டரா ஒரு பிளாட் கிடைச்சது அதனால தான் இங்க வந்து சொல்லும்போது ஓவரா அளக்காதீங்க, அங்க நீங்க பல மாசமா வாடகை பாக்கி வச்சிருக்கீங்க அதனால தான் உங்க விரட்டி விட்டதுனால இந்த வீட்டுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதனால பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு லைன் வச்சு டாக்டர் சொல்லிட்டு அப்படி. அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸ் அவளோட புருஷங்களும் துபாய்க்கு போறாங்களா, அப்படி போகும்போது ஹீரோ வளர்த்த அந்த டாகையும் கூட்டிட்டு போக முடியாது, அதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சு போலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு பொண்டாட்டி திரும்ப பேசிட்டு கிளம்பிடுவா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ என்னதான் கூலா இருந்தாலும் வெளியில சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயும் தன்னோட பொண்டாட்டி தான் கூட இல்லையே, தான் தனிமையிலேயே வாழ்றமே அப்படிங்கிற அந்த வழி அவனுக்குள்ள இருக்கதா செய்யுது. சோ அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ஓனர் லேடி வந்துட்டு ஏன்னா நீ ஏன் இந்த மிஸ்ஸிங்கான பூஜா பொண்ணை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. அவர் கடுப்பாயிட்டு ஏமா நீ இந்த போஸோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க சொன்னீங்க, நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா அந்த பூஜா பொண்ணை கண்டுபிடினா எப்படி, இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன் இப்படி பதறீங்க? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன் காணா போனான், அவன் இப்ப வரைக்கும் திரும்பி வருவானா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தானே காணா போன அந்த பொண்ணோட அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தானே சொல்றேன் ப்ளீஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிறா. சரி நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஒத்துக்கோங்க. ஆனா கடைசி அந்த பொண்ணு மறுபடியும் நான் நாக்க புரிஞ்சுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும். யோ அதான் உயிரோட இருக்கல உயிரோட இருக்க என்ன இருக்கே முதல்ல கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்படி கேட்டது கையில என்ன 50,000 1,00,000 பணத்தையா கொடுக்க போது ஒரு பைசா கொடுக்காது, அலைஞ்சது தெரிஞ்சது என்னோட டைம் எல்லாமே வேஸ்ட். சோ அதனால ப்ளீஸ் தயவு செய்து அந்த கேஸ் மட்டும் எடுக்க சொல்லாதீங்கன்னு கேட்கும்போது இந்த லேடி இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏன்டா நீ என்னோட கார் எடுத்து போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கே, அதுக்கு எவ்வளவு செலவா இருக்குன்னு தெரியுமா? என்ன ஒரு 3,000 4,000, அதுக்கு பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்கோ, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவா இருக்கு. சரி கொஞ்ச நாள் போனோம் எப்பயாவது கஷ்டப்பட்டு அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல அந்த காணா போன பொண்ணு பூஜா நீ கண்டுபிடிச்சிட்டா நீ கொடுக்க வேண்டிய அந்த 50,000 ரூபாய் பணத்தையும் கூட நீ கொடுக்க வேண்டாம், அதையும் நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோ அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புறா. அதாவது பூஜாவோட ஃப்ரெண்ட் ஒட்டி சொல்லிருப்பாங்க இது மாதிரி பூஜாவை அடிக்கடி ஒரு பையன் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா, ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அடங்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அதனால அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு அவளோட அம்மா கிட்ட அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது அந்த அம்மா புலம்புறாங்க. அந்த தருதல பையனை ஏன்னா பெற்றே இப்ப வரைக்கும்
ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் அந்த ரவுடி பயலால நான் எத்தனை டைம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்ப போற வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு பேக்கையும் நான் சீட்டுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் எங்க போனா என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியலன்னு சொல்லும்போது சரி ஓகே அந்த ஆல்பி அவங்களோட பையனால அவனோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவன் போட்டோ இருக்குப்பா என்கிட்ட கேட்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஐடியா போட்டு பாரு. தரத்துல நாய் விதவிதமா போட்டோ போட்டுருக்கோம் போஸ்ட் போட்டுருக்கோன்னு சொல்லவும் இவங்க இந்த போஸ்ட் போலாமா ஆல்பி யாருன்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு இந்த ஏரியால லோக்கல் ரவுடி ஒருத்தர தெரியும் போல. அதனால அவங்க கிட்ட போட்டோ காமிச்சு இந்த ஆல்பி பையன் உனக்கு தெரியுமா இவன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது அவன் ஆரம்பத்துல தெரியாது அது இதுன்னு சமாளிக்கான். அவன் ஹீரோ தப்பு ரப்பப்படுத்தப்பறம் அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுத்துருவான். அதனால ஹீரோவும் முக்கியம் உடனே அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. செம்மையா விரட்டுவாங்க. ஆனா இப்ப இந்த ஆல்பி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் குறுக்க வந்துட்டு ஆள் பார்க்க கேபோல்டுமா இருக்கான். அதனால அசால்ட்டா அடிச்சு தூக்கில ஒன்னும் பிரச்சனை இல்லை கிட்ட வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா இருக்க ஓசரி போட்டு படப்படன்னு பிறந்துட்டு இருக்கான். பிறந்துட்டு இருக்கும் போதே கேட்கிறான் இது மாதிரி இந்த பூஜா பொண்ணு உனக்கு தெரியும்ல அந்த பொண்ணை கடைசி எப்ப நான் பார்த்தேன் அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது அவனே இப்ப கடைசியா நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவான். வந்துட்டு சார் நீங்க கேட்கிற அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவளை பார்ப்பது லவ் பண்ண டார்ச்சர் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு செட் ஆக மாட்டேன் அவளை நான் எப்பயும் விட்டுட்டு சார்னு சொல்லிட்டு போது பின்னாடி வந்த வைக்க இரும்பு ராட் எடுத்து இந்த பையனோட தலையில ஒரு அடி. அவன்தான் பயம் மொட்டையாயிருவான். அப்ப ஹீரோ பொறுமை எடுத்து பார்த்து அடே இருக்கார அவன் தலையில இரும்பு ராட் வச்சேன்னு கேட்க இப்ப அடுத்த சீனியே நம்ம ஹீரோ விக்கியும் அந்த ஆல்பி பையனை அடிச்சாங்க பிரச்சனை பண்ணாங்க தூக்கி உள்ள போடுவாங்க. அப்ப பாவம் இந்த விக்கி பையனுக்கு இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கோ ஸ்டேஷனுக்கோ வந்து பழக்கம் இல்லையா? அதனால பதறான் சார் என்ன சார் தூக்கி செல்லுலாம் வச்சிட்டாங்க இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கொண்டே போடுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி பதறான். அப்ப இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஹீரோ எடுத்து பார்த்து யோ நீ என்ன செல்லதா இருக்கியா எனக்கு தெரிஞ்சு நீ கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீ இந்த பால் சேர்ந்து அச்சிங்க ஆல்பின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அதனால அவன் மட்டும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கடைசி வரைக்கும் ஜெயில தான் கிடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த கூட இருக்காங்க விக்கி அவளை பார்த்தோம் என்னப்பா அவனோட அசிஸ்டன்ட் தானே அவளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சர்வீஸ் டைம்ல லஞ்சம் வாங்காம ஒரு குண்டூசி கூட நடத்த மாட்டான். கடைசி ஏதோ ஒரு பேக் சர்டிபிகேட் கேஸ மாட்டான். அதனால தான் இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது பதறா ஐயோ இனியா லஞ்சம் வாங்க மாட்டேன் ரொம்ப நேர்மையான ஆபீசர் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டேன். ஆனா இப்ப இந்த ஆளு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோ பரவாயில்ல சும்மா சும்மா அப்படின்னு கை காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப கரெக்டா இந்த ஓனர் லேடியும் இந்த ஆல்பி பையனோட அம்மா வந்துட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோவையும் அந்த அசிஸ்டன்டையும் வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணோட பர்ஸ்ல வந்து ஒரு மெமரி கார்டு ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த கார்டை ஓபன் பண்றது கூட பாஸ்வேர்டு கேட்டிருப்பேன். அதனால ஹீரோ பயங்கரமா யோசிச்சு பல காம்ப்ளிமெண்டான பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு பார்க்கறது அது ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்பப்ப வைக்க ஐடியா கொடுங்க. ஆனா அந்த பாஸ்வேர்டாலையும் அந்த ஃபைல் ஓபன் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா கடைசியா அந்த ஓனர் லேடி ஒரு 2-3 அட்டம் ட்ரை பண்ணிட்டு 4வது முறை சரியான பாஸ்வேர்டை போட்டு அதை ஓபன் பண்ணிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு ஆச்சரியம் தாக்கல. மேடம் நீங்க வேற லெவல் சொல்லுங்க அப்படின்னு கஷ்டமான பாஸ்வேர்டை நீங்க என்னடா போட்டீங்கன்னு கேட்கும்போது கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லப்பா பூஜா 1 2 3 போட்டேன் ஓபன் ஆச்சுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவா இந்த பாடுபட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டுல ஏதாவது விஷயம் தெரியுமா தேடி பார்த்துட்டு போது ஒரு வீடியோ மாட்டு அந்த வீடியோல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன பொண்ணு இந்த பூஜாவும் அவ லவ் பண்ணிருந்தா இல்லையா கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையனும் பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டல் போயிருப்பாங்க போல. சோ அப்ப நடந்த அங்க எடுத்த அந்த வீடியோ தான் இவங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பெருசா இவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்காது. ஆனா ஹீரோ ஹெட்போன்ஸ் போட்டு நல்லா தெளிவா கேட்கும்போது அதுல ஏதோ மூலக்கடா பஞ்சாயத்தா அந்த பஞ்சாயத்துல இருந்த லைப்ரரியை சொக்கநாத் கோபி அப்படிங்கிறத ஓபன் பண்ணி வச்சாங்க. அது அந்த சைட்ல டிவில போயிட்டு இருந்திருக்கு. அது இந்த ஹோல் வீடியோட சேர்த்து கேட்கறதுனால அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு இந்த சொக்கநாத் கோபின்னு ஒருத்தரோட பேர் கிடைச்சது இல்லையா அந்த பேரை Facebookல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த அரசியல்வாதியா இருப்பான் போல. அதனால அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையுமே போஸ்டா போட்டு வச்சிருக்கான். அந்த லைப்ரரியை ஒரு நாள் ஓபன் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா அதையும் கூட போட்டோ எடுத்து போஸ்டா போட்டுருக்கான். அந்த போஸ்ட் போட்ட நாள் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 31. சோ ஹீரோ உடனே அந்த பூஜாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த டேட்டையும் இந்த மந்தையும் இந்த வருஷத்தையும் சொல்லி இந்த நாள் பூஜா எங்க போனான்னு தெரியுமா கேட்கும்போது தெரியும் சார் ஞாபகம் இருக்கு அன்னைக்கு அவளோட ஆபீஸ் லீவு. அதனால அவளோட பாய் ஃப்ரெண்ட் இந்த கார்த்தி சேர்ந்து வெளியில போனாங்க. அப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்றா. சரி அந்த பிரேக்கப்புக்கான ரீசன் என்ன? அது சார் நாங்க அப்பதான் இந்த ரூமுக்கு புதுசா வந்திருந்தோம். நான் கூட நல்லா ஃப்ரெண்டா கூட ஆகல. அதனால அந்த விஷயத்தெல்லாம் பத்தி எங்கள்கிட்ட பெருசா ஷேர் பண்ணிக்கல சார். சரி ரூம்ல இருந்தப்போ அவங்களுக்குள்ள அடிக்கடி ஏதாவது சண்டையாவது போயிருக்கும்ல அந்த சண்டை என்ன நீங்க கவனிச்சிக்கலாம்னு கேட்கும்போது சார் ஒரு டைம் சண்டை வந்துச்சு. அது இந்த பூஜா இருக்கா இல்லையா அவ வந்து இந்த கார்த்தி கிட்ட ஒரு காஸ்ட்லியான சாரி இருக்கிறத பாத்துட்டா. சரி இந்த பூஜாக்காக தான் வாங்கிப்பாளான்னு பார்த்தா இல்லங்க இவளுக்கு இந்த சாரி கிட்ட பார்க்கவே கிடையாதா. அதனால இந்த கார்த்திக் அந்த சாரியை வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக வாங்கிட்டா. வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும்னு இந்த பொண்ணு சொல்றா. அதனால இப்ப ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இப்ப ரீசெண்டா 4 நாளைக்கு முன்னாடி அவன் தொலைஞ்சு போயிருக்கா இல்லையா அதனால ஜனவரி 10 கடைசி அவளோட ரூமை விட்டு வெளியில இருக்க அவ போயிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண அவளோட பாய் ஃப்ரெண்ட் கார்த்தியை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா. அப்படி பார்க்க போனவர் காணாம செஞ்சுட்டான். அப்படி பார்த்தா இனிமே நம்ம தேட வேண்டியது அந்த பூஜா இல்ல அந்த கார்த்தியை தான். அந்த கார்த்தியை மட்டும் நம்ம பிடிச்சோம்னா இந்த பூஜா யார் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உடனே கிளம்பி அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்க இல்லையா ஒரு ஹோட்டல் அது வந்து மூணாறுல தான் இருந்திருக்கும். அதனால அங்க அவங்க 2 பேரும் கிளம்பி அந்த கார்த்தியை தேடி போயிருக்காங்க. அதே மாதிரி மூணாறுல ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டலையும் ஏறாங்க இறங்குறாங்க. அந்த கடைசி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க
வால்பேப்பர் இவங்க ஓபன் பண்ண மெமரி கார்டுல நிறைய போட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த போட்டோல இந்த பூஜா பொண்ணுக்கு பின்னாடி இந்த வால்பேப்பர் தான் இருந்திருக்கும். அதனால கார்த்திக்கும் பூஜாவும் இந்த போட்டோல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோவும் இவனோட போலீஸ் ஐடி அந்த பழைய ஐடி எங்க உள்ள மேனேஜர் கிட்ட காமிச்சு நாங்க ஒரு கொலைகேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக இப்ப வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 31, 2021 அந்த நாளுக்கான ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு கேட்கும்போது அந்த மனுஷன் விழிக்கிறான். அது சார் எங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காவே டெலிட் ஆயிடும் சார். அதனால நீங்க கேட்கிற அன்னைக்கு நாள் ஃபுட்டேஜ் கண்டிப்பா கிடைக்காது சார். அப்ப விக்கி அந்த வீடியோ காமிச்சு இந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கே, அந்த ரூம் இந்த ஹோட்டலோட ரூம் தானே? ஆமா சார், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. சரி, நாங்க ஒவ்வொரு ரூமா போயிட்டு செக் பண்ணிட்டு வரோம். ஆனா அதுக்குள்ள 2021 டிசம்பர் 31 அன்னைக்கு அந்த பூஜாவும் கார்த்திகை இடத்துக்கு வந்து அவங்களோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். என்ன அதுவும் கொடுத்தா இல்லாட்டி 6 மாசத்துக்கு ஒரு முறை அதுவும் டெலிட் ஆயிடும் சொல்லி கேட்கும்போது இவங்க இல்லை சார் அப்படிலாம் ஆகாது, கண்டிப்பா நாங்க தேடி விட்டுறோன்னு இவங்க மேல சொல்லுவாங்க. அப்ப இவங்க ஒவ்வொரு ரூமுக்கா போயிட்டு தேடி பார்ப்பாங்க, எந்த குழுவும் கிடைக்காது. ஆனா கடைசி ஒரு ரூமுக்கு போகும்போது அது எக்ஸாக்டா இந்த பூஜாவும் கார்த்தி இருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் கூட மேட்ச் ஆகும். ஆனா அவங்க 2 பேரும் இந்த ஹோட்டல்ல என்ன பண்ணாங்க, கடைசி இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியல, அவனால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் பண்ண அந்த டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீடைல்ஸ்ல கூட பூஜாவோட அட்ரஸ் தான் இருக்கே தவிர இந்த கார்த்தி பையனோட அட்ரஸ் இல்ல. அதனால சரி எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க பழமையும் பார்க்கும்போது தான் ஹீரோங்களுக்கு அந்த பேமெண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதாவது இங்க ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்றவங்களா ஜிபேலயோ இல்லாட்டி கிரெடிட் கார்ட்லயோ டெபிட் கார்ட்லயோ பே பண்ணுவாங்க இல்லையா, சோ அதே மாதிரி அந்த கார்த்திக் தான் அந்த ஹோட்டலுக்கான பில்லை பே பண்ணிட்டான். அதனால அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த பேங்க் ஐடியை வச்சு அவனோட டீடைல்ஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சலான்னு ஹீரோ தான் ஆல்ரெடி ஒரு பேங்க் மேனேஜரை மிரட்டி டீடைல் வாங்கிட்டு இருக்காரு. அதனால அவனுக்கு போன போட்டு உடனே கார்த்திக்கோட அட்ரஸ் வாங்கிட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் போறானா இல்ல வேற யாராவது போறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நோட் விட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள கார்த்திக் போகலான்னு பார்த்தா இல்லங்க, அந்த கார்த்திக்கு தங்கச்சி ஒருத்தர் போல. இப்ப அந்த தங்கச்சி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏமா இதுதான் கார்த்திக்கோட வீடான்னு கேட்கும்போது ஆமா இது அண்ணனோட வீடு தான், ஆனா நீங்க யாரு, அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்லப்பா ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஒரு மிஸ்ஸிங் கேஸ் விசாரிக்கிறதுக்காக நான் கொச்சியில இருந்து வந்திருக்கேன். உன் அண்ணன் இருந்தாலும் சொல்லு, அவங்ககிட்ட ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டு போடுறேன். அப்படி அவன் இல்லடா அவனோட போன் நம்பர் மட்டும் கொடுவா, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சரி ஓகேன்னு உள்ள விடுறா. இந்த பொண்ணோட பேர் வந்து நந்திதா. நான் சொன்ன மாதிரி இந்த கார்த்திக்கோட தங்கச்சி. அவர்கிட்ட எங்கப்பா அவனோட அண்ணன் கார்த்தி எங்கம்மா போயிட்டான்னு கேட்கும்போது அப்பதான் இவ பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றா. ஏன்னா இந்த பூஜாவும் கார்த்திக்கும் என்ன நாள் வெளியில வந்தாங்களோ, எந்த நாள்ல ஹோட்டல்ல தங்கிட்டாங்களோ அதே நாள்ல கடந்த 2 வருஷமா இந்த கார்த்திக் காணோம் சார், அவன் மிஸ் ஆயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டை இந்த கார்த்திக்கும் கார்த்திக்கோட தங்கச்சியை சேர்ந்து இருக்க அந்த போட்டோல இருக்கும். சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த போட்டோல இருக்கிறத அவனோட அண்ணன் அந்த கார்த்திகான்னு கேட்கும்போது அவ்வளவு ஆமாக்கா, அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொன்னீங்க, யார் மிஸ் ஆயிட்டாங்க, இதுக்காக என் அண்ணன் தேடி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இது மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அண்ணனும் பூஜாங்கிற பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க, ஒன்னா வெளியில போயிருக்காங்க. அப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா தான் உன் அண்ணனை காணோம்னு நீ சொல்ற. அதே மாதிரி அந்த 2 வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா ஜனவரி 10ஆம் தேதி காலையில இந்த பூஜா பொண்ணு உன் அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. ஆனா அப்படி வந்தவளுக்கு என்னாச்சு, எங்க போனா என்ன ஆனான்னு இப்ப வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது இவ்வளவு அப்படியா, அப்ப என்னோட அண்ணன் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த பூஜாவுக்கு தெரியுமா கேட்கும்போது மேபி தெரிஞ்சிருக்கலாம், பூஜாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியும். சரி இந்த பூஜா பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இவ இல்ல சார் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட பேர் நான் கேள்விப்பட்டதில்ல. அதே மாதிரி அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு பூஜா தானா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார். ஏன்னா அந்த டைம்ல நான் கல்கட்டால டான்ஸ் ட்ரைனிங்ல இருந்தேன்னு சொல்றாங்க. சரி உங்களுக்கும் உங்களோட அண்ணனுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அப்படி இல்ல சார், நாங்க 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிப்போம், ஃப்ரெண்ட்லியா இருப்போம். அதே மாதிரி அண்ணனும் அடிக்கடி எங்கேயாவது வெளியில போவான், 4-5 நாள் வரமாட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி வந்திருப்பான், சர்ப்ரைஸ் கொடுப்பான். ஆனா இப்ப இந்த 2 வருஷத்துல அவனை பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு அங்க இருந்து அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இவரோட போன்ல போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நீங்க டிசம்பர் 31, 2021 அதாவது கடைசி உங்களோட அண்ணன் வெளியில போறப்போ நீங்க அவரை பாத்தீங்களான்னு கேட்கும்போது ஆமா சார் நான் பார்த்தேன். நீங்க நிக்கிற அதே இடத்துல தான் அவரு நின்னா, யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் அவனை ஆள காணோம் சார், காணப்பட்டான்னு சொல்றாங்க. சரி டிசம்பர் 31, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட அண்ணன் இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க, அதுக்கான எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஒரு 11-18 இருக்கு சார். ஓ அப்படி பார்த்தா ஹோட்டல்ல 12 மணிக்கு அவன் ரூம் போட்டுருக்கான், 5 மணிக்கு செக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கும் இந்த வீட்டுக்கும் அவன் வரல. கரெக்டா? கரெக்ட் சார். சரி ஓகே, இதுக்கப்புறம் வேற ஏதாவது தேவைன்னா நான் மறுபடியும் உங்கள்ட்ட வந்து விசாரிச்சுக்கிறேன். இப்போ உங்களோட நம்பரும் இல்ல உங்க அண்ணன் கார்த்தியோட நம்பர் மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதுன்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு இவர் இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் வீட்டுக்கும் வெளியிலேயே போறதை அப்பப்ப பாத்துட்டேன், மற்றபடி அவன் யார் கூடயும் பேசி சிரிச்சோ க்ளோஸா இருந்தோ நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சி ஒரு டான்ஸர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் சொல்றாங்க. சரின்னு இன்னொரு வயசான லேடி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீடும் இருக்க இடம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பசங்களோட அப்பாவோட இடமா, அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பப்ப அந்த கார்த்திகை வந்தாரா, அண்ட் அவ ஒரு 2 வருஷம் காண போறதுக்கு அப்புறமா தான் இந்த நந்திதா பொண்ணு வீட்டுக்கு வந்தாலாம். அண்ட் அவளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்த்திக் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயத்தையும் விசாரிச்சு பார்த்தா தேடி பார்த்தாலாம். பட் ஒரு பொண்ணால எவ்வளவு தூரத்துக்கு
மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ ஒருவேளை அந்த சாரியை அந்த கார்த்திக் தன்னோட தங்கச்சி நந்திதாக்காக வாங்கி போகணும்னு நினைச்சிட்டு தான் ஹீரோ வந்து கார்த்திக் உங்கள்கிட்ட ஏதாவது காஸ்ட்லியான சாரியை கிஃப்டா கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஆனா அந்த பொண்ணு அப்படிலாம் அவன் என்கிட்ட எந்த கிஃப்ட் கொடுத்தது இல்லைன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த தொலைஞ்சு போன கார்த்திக் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவனுக்கு பெருசா அந்த கேஸை பத்தி விசாரிக்கிற மாதிரியே தெரியலங்க. ரொம்ப அலட்சியமா தேடிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் யாவது கண்டுபிடிச்சிரோட வாயிலே வட சுட்டு இருக்காங்க. சோ அதனால எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளில வரும்போது தான் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இந்த நந்திதா பொண்ணை பார்த்துட்டு யோ சரி அந்த பொண்ணு இப்படி இருக்கா நாளுக்கு நாள் அப்படியே அந்த பொண்ணு அழகுல கூட்டிகிட்டே போறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வர்ணிப்பா. சோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம தலையை உள்ள வருவா. அதே மாதிரி இந்த நந்திதா பொண்ணு தெரியுதா எனக்கு ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே கிளம்புறோம். சோ அதனால நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு போல. அதனால டான்ஸ் ப்ரோக்ராமா எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால நானும் அந்த ப்ரோக்ராம பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லும்போது இவங்க சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணோ அதே மாதிரியே விக்கிக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அதனால அவளை வச்ச கண்ணு வாங்காம சமத்திய சைட் அடிச்சுட்டு சார் நானும் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரேன் சார். டேய் நீ என்ன குத்து டான்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா, பரதநாட்டியம் அதை பாக்குறதுக்கு தனியா ஒரு கண்ணு தேவை. அதனால நீ என்ன பண்ணு உடனே குத்து போயிட்டு பிரியா மிஸ்ஸான ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு பொண்ணோட போட்டோ வந்து விடுவாரு. அவரும் அதை பார்த்துட்டு ஜாலியா கேஸ் கட்டிச்சுன்னு சார் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சார் வயசு இருக்குன்னு கேட்டா அது ஒரு 1.5 வயசு இருக்குப்பா. இது 1.5 வயசா, ஆனா பார்க்க பெரிய பொண்ணா இருக்கே சார். தம்பி நான் பொண்ணு சொல்லல, பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்காளே நாய், அந்த நாய் காலம் போயிடுச்சு. சோ போயிட்டு ஒழுங்கா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுது அந்த பையனை கட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த நந்திதா பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பாக்குறதுக்காக வந்திருப்பான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் டான்ஸ் ஆடுற அந்த அழகை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி போயிடுறான். மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களும் பசங்களும் வளர்த்து இந்த பொண்ணு கிட்ட செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அவனுங்கள ஒருத்த அவன் மட்டும் ஏதோ ரவுடி பையமா இருக்கா, இவகிட்ட கட்டையை பொருத்தி ஒரு மாதிரி மிரட்டி செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டுப்பான். சோ அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போயிட்டு போது ஏதாவது பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போது கரெக்டா நான் அந்த காவலை பிள்ளைக்கு அந்த காருக்கு முன்னாடி வந்து வண்டி நிப்பாடுறாங்க. அதனால அவனுங்களாம் யாரு உங்களுக்கு அவங்களை தெரியுமா கேட்கும் போது இந்த பொண்ணு ஆமா சார் தெரியும், உங்களோட பேர் ஜானு, இவங்கிட்ட கொஞ்சம் நான் பணம் வாங்கியிருக்கேன், அந்த பணத்துக்காக என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லும் போது கூட இருக்க ஃப்ரெண்டு நிறைய இவங்களுக்கு பணம்லாம் தேவையில்ல சார், இவதான் வேணும், இவனை அனுபவிக்கிறதுக்காக பின்னாடி சுத்திட்டு இருக்கானுன்னு சொல்லவும் ஹீரோ அந்த பொண்ணுங்களை கார்ல உட்கார சொல்லிட்டு இவன் அந்த பையன்கிட்ட பேசுறதுக்காக போறான். போயிட்டு தம்பி நைட் நேரம் கார்ல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது தப்புப்பா, சரி என்ன உனக்கு பணம் தானே வேணும், அந்த பொண்ணு எவ்வளவு உனக்கு பணம் தரணும்னு சொல்லி அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போது அவனுங்க அப்படியா சரி ஓகே 18,26,000 பணம் அது எப்படி என் கையில வச்சு நாங்க பாட்டு இந்த இடத்த அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஹீரோ 18 லட்சம் வாய பழக்கிறான். அதே மாதிரி நவரியா அந்த பணம் கூட எங்களுக்கு வேணாம், அந்த பணத்தோட ஒருத்தர் இந்த நந்திதா பையன் இவ கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டா அந்த மொத்த பணத்தை நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட நெருக்கத்துக்காக போவான். ஆனா ஹீரோ அதுக்குள்ளே அந்த பணிகளை அடி அடித்து சாப்பிட்டு மறுபடியும் இந்த பொண்ணுங்க வீட்டுல இடத்துக்காக போயிட்டு போது நந்திதா கிட்ட கேட்கலாம் ஏமா இது மாதிரி 18 லட்ச ரூபாய் பணம் வாங்குறதா சொல்லியிருக்கானே அது உண்மையா கேட்கும்போது ஆமா சார் அப்பப்போ என்னோட அண்ணன் கார்த்திக் தான் கொடுத்துருக்கா அந்த பையன்கிட்ட காசை வாங்கினா அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான். ஆனா அவன் வாங்குற கடனை இப்ப நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன், ஒரு 2 மாசம் தான் கொடுக்கல, ஆனா அத ஒரு பிரச்சனையை வச்சு என் கூட தப்பா நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணாருன்னு சொல்லும்போது ஹீரோ சரி ஓகே இந்த நந்திதா பொண்ணை வீட்டுல கொண்டு வர்றான். வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தியை பத்தி இன்னும் சில கேள்வி எல்லாம் கேட்கணுமான்னு கேட்கலாம். ஆனா அவன் லேட் ஆச்சு, நாளைக்கு வாங்க நாளைக்கு நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லமா இது ஒன்றும் படத்துல காட்ட மாதிரி ஹை பட்ஜெட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கிடையாது, லோ பட்ஜெட் தான். இப்ப நான் நைட் ரூமுக்கு போனா அதுக்கு 2 காசு கொடுக்கணும், அதனால இப்ப இவங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறுபடியும் சில கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதாவது இந்த டான்ஸ் இந்த டிராமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, இதுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் கேட்கும்போது ஓ அதுவா அதே என்னோட அம்மா தமிழ் அப்பா மலையாளி 2 பேருமே தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தாங்க. அந்த டைம்ல ஏதோ உங்க 2 பேரும் ஒரு டிராமா ட்ரூப்ல வேலை செஞ்சிருப்பாங்க போல. சோ இதுல வந்து அப்பா ஆக்டரா இவரோட அம்மா டான்ஸரா, இதுல இவளுக்கு அம்மா மாதிரி டான்ஸர் ஆகணும்னு ஆசை, இவரோட அண்ணன் கார்த்திக்கு அவனோட அப்பா மாதிரி ஆக்டர் ஆகணும்னு ஆசையா. சரி இந்த கார்த்திக் ஸ்டேஜ் ஷோ பண்ணிருக்கானு கேட்கும்போது எஸ் அவன் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டான், அதுவும் அவன் நடிக்க ஆரம்பிச்சாடா அவனுக்குள்ள ஒரு புது உயிரை வந்த மாதிரி அப்படி நடிப்பானா. சரி நீங்க தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்கீங்க அப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றா இவளுக்கு ஒரு 16 வயசு இருந்தப்போ ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சா, எந்திரிச்சு நடக்க கூட முடியாதா. சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அப்படியே நாங்க ஃபேமிலியோட கலந்து இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்ல பார்த்தோட தமிழ்நாட்டுல யாருமே கிடையாதுன்னு சொல்றான். சொல்லிட்டு என்னோட கதையை சொல்லிட்டேன், அதே மாதிரி உங்களோட கதையை சொல்லுன்னு கேட்கும்போது ஹீரோவா அவனோட கதையை சொல்றான். அதாவது அவனுக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும்னு அப்படிப்பட்ட ஒரு வெறியா. ஆனா பாருங்க அதே டைம்ல ஹீரோக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு, அதனால சிகப்பு பச்சையாகும் பச்சை சிகப்பாவும் உன்னோட கணக்கு தெரியும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்டிப்பா போலீஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா. பட் இருந்தாலும் நம்ம தலைவர் விடலங்க இந்த போலீஸ் வேலைக்காக ஃபேக்கான சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி அதை வச்சு வேலையை ஜாயின் பண்ணிருக்கா. அவனோட லைஃப் நல்லா போயிருக்கு நெட் பெயின் சொல்லிட்டு இவனோட மனைவியும் கல்யாணம் பண்ணிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ்ல ஒரு முக்கியமான கேஸ காரோட கலரை வந்து தப்பா எழுதிட்டாங்க. சோ அப்பதான் அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஃபேக் சர்டிபிகேட் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிய வந்தது. அண்ட் இந்த ஒரு ரீசனாலேயே என்னோட வேலையும் போயிடுச்சு, என்னோட மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, அவனோட கதையை சொல்லி முடிச்சான். அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த வீட்டுல தனியானங்க இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் வந்து கதை ஓபன் பண்ணி விடவும் இவனுக்கு சரி இதுக்கு மேல உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வி இல்ல, நீங்க பாருங்க நானும் இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இங்க கிளம்புறான். கிளம்புறவன் நேரம் எங்க போறானா இந்த கார்த்திக் ஒரு கம்பெனியில வார்த்தை இருப்பான். சோ அந்த கம்பெனியோட எம்டியை பார்த்து
எப்படி நீ எப்படி வேலை பார்த்தா அவங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது எந்த சேஞ்சஸ் இல்ல, ரொம்ப பிரில்லியண்டான பையன், சூப்பரா ஒர்க் பண்ணுவான், பட் ரொம்ப ரிசர்வ், பெருசா யார் கூட பேச மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா கடைசி அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காண போறதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப மூல விட்டா இருந்தான். அதை மட்டும் எங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நாங்க நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில வேலை செஞ்சப்போ ஒரு இடத்துல தங்கி இருப்பான் இல்லையா, சோ அந்த அட்ரஸ் வாங்கிட்டு பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் கிட்ட இந்த கார்த்தி பத்தி விசாரிக்கும் போது நாங்க நெய்பர்ஸா இருந்தாலும் அந்த கார்த்தி கூட எல்லாம் அதிகமா பேசுறது கிடையாது. அப்பப்ப ஜாகிங் போவான், வாக்கிங் போவான், அப்ப மட்டும் பாத்துருக்கோம். மியூசிக்லயே அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி, அதனால அப்பப்ப எங்களுக்கு பாட்டு சத்தம் மட்டும் கேட்கும்னு சொல்றாங்க. சரி அவனை பாக்குறதுக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கன்னு கேட்கும்போது ஞாபகம் இருக்கு, அவர் தொலைஞ்சு போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவனை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவர் சாரி கட்டிருந்தா, சின்ன பொண்ணு தான். ஆனா அவ யாரை பத்தி விஷயத்த என்னால கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டைம்ல என்னோட கண்ணை நான் ஆபரேஷன் பண்ணிருந்தேன். அதனால அந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி பிளர்ரா தான் தெரிஞ்சது அப்படிங்கிற சொல்லிட்டு கடைசியா 2021 டிசம்பர் 31 அன்னைக்கு காலையில தான் நான் கார்த்திக் கடைசியை பார்த்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூ இயர் அன்னைக்கு மறுபடியும் அந்த சாரி கட்ட பொண்ணு அந்த கார்த்திகோட வீட்டுக்கு வந்தா, அதுவும் கையில ஒரு பேக்கோட வந்தா. அதுதான் அந்த லேடியை அந்த கார்த்திகையும் பார்த்த கடைசி நாள் அப்படி வர இந்த முடிச்சு சொல்லுவாரு. அதனால ஹீரோ உடனே இந்த நந்திதா பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்களோட அண்ணன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணப்போ இங்க கொச்சியில ஒரு வீட்டுல தங்கியிருந்தால அந்த வீடு உனக்கு தெரியுமா, அந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னு கேட்கும்போது இவ இல்ல, நான் அந்த டைம்ல எல்லாம் கொல்கத்தால இருந்தேன், அதனால அங்க போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, ஆனா அண்ணன் அந்த வீட்டுல தான் தங்கியிருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, அவ காண போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணி இது மாதிரி வாடகைல பேலன்ஸ் இருக்கு, அதை செட்டில் பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் நானும் கன்வின்ஸ் பண்ணி அவர் கேட்ட அமௌண்ட் போட்டு அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நாளைக்கு குழப்பத்துல அப்படியே கால் கட் பண்ணிருந்தான். ஏன்னா அந்த நெய்பர் சொன்ன மாதிரி கார்த்திக் அன்னைக்கு பார்க்க வந்தது அந்த சாரி கட்டியிருந்த பொண்ணு ஒருவேளை ஏன் அவளோட தங்கச்சி இந்த நந்திதாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஹீரோட டவுட். பட் இந்த பொண்ணு அப்ப இந்த டைம்ல கொல்கத்தால இருந்திருக்கா இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை பார்க்க யார் வந்திருப்பா, பூஜாவே சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு இந்த சாரி கட்டுற பழக்கம் இல்ல, அது அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது. அதனால மேபி இந்த கார்த்திக் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தால அந்த பொண்ணுக்கு அந்த கார்த்திக் வச்சிருந்த அந்த காஸ்ட்லியான சாரியை கொடுத்துருக்கலாம், மேபி அந்த பொண்ணுக்கு அதான் அந்த சாரியை வாங்கிருக்கலாம் அப்படி மாதிரி இங்க நம்ம வைக்க சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்ற மெத்தட்ல இந்த கேஸை ஃபாலோ பண்ணலான்னு 3 பேரோட போட்டோ காட்டான். ஆக்சுவலா இந்த 3 பேர் யாருன்னா, கார்த்திக் ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது ஒரு கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணிருப்பான். சோ அந்த கேஸை பிடிக்காதவங்க அதுக்கு ஆப்போனண்டா இருப்பாங்க இல்லையா, சோ இவங்க கண்ணு முன்னாடி இவங்க பாக்குற மாதிரி கார்த்திக் மிஸ் ஆயிட்டா அப்படி அந்த போஸ்ட் ஓட்டு அப்படி ஒட்டினா அவனுக்கு பாப்பாருங்க, ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானுங்க. சோ அதை என்னன்னு அப்சர்வ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட உடனே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்த்திகோட ஹோம் டவுனுக்கு போயிட்டு சில விஷயங்களை விசாரிக்கலாம். அந்த அப்படி விசாரிக்கும் போது இந்த டிராமா கம்பெனி பத்தி சொல்லிருப்பாங்க இந்த நந்திதா பொண்ணு. அந்த டிராமா கம்பெனி பத்தி விசாரிக்கும் போது இங்க சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒரு தந்தாரா, அவன் தான் அந்த டிராமா கம்பெனியோட ஓனரா. ஆனா அவரோட மனைவி இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டவும் அவங்களோட அஸ்தியை கறக்கிறதுக்காக காசுக்கு போன மச்சன் திரும்பி வரவே இல்லையா. அது மாதிரி அந்த டிராமா டூப் தங்கியிருந்த இடம் இதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாரு. அப்ப அங்க இருக்க அந்த பழைய ஆல்பம் எல்லாத்தையும் ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம வெக்கி என்ன பண்ணானா 2 பேருக்கு முன்னாடி அந்த மிஷின் போஸ்ட் ஒட்டி பாப்பான். அவங்ககிட்ட இந்த ரியாக்ஷன் இருக்காரு. பட் ஹீரோ இங்க இவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த டோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் கடைசி அளவன், அவனோட வீட்டு மேல அந்த மிஷின் போஸ்ட் ஒட்டும் போது அவரை பார்த்து ஷாக் ஆகுறான். கார் விட்டு கீழே இறங்கி யாருக்கோ கால் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த ஹீரோ வந்து உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன் பாரு, சாரோட வீட்டுல அதை ஒட்டி வச்சிருக்கேன், அதே டேட்டை வர மாத்தி போட்டு வச்சிருக்கேன், கரெக்டா டிசம்பர் 31 2021 அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுடா இந்த நாளி. சரி சாரி சார், உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு அந்த போஸ்ட் எடுத்துட்டு இவங்க வெளியே போடுவாங்க. அந்த இவனுக்கும் அந்த கார்த்திக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட வீட்டுல இருக்கும்போது திடீர்னு அவனை பாக்குறதுக்காக அந்த நந்திதா பொண்ணு வந்துட்டா. அப்ப அவளை பார்த்து இவனும் ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு விட்டு இல்ல இந்த பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு கேட்டா, அது ஒண்ணு இல்ல சார், நீங்க கொச்சியில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அதை முடிச்சப்பதான் உங்களோட ஞாபகம் வந்துச்சு. அண்ட் உங்களோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்ல, ஒரு முழுக்க உங்களோட போஸ்டர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க, அதனால ஈஸியா அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். அந்த என்னோட அண்ணனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்கறதுக்காக தான் வந்து சொல்லும்போது இவர் இப்ப கார்த்திக் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து டோனி அப்படிங்கிற ஆளோட லீடு ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா அவனுக்கும் அண்ணன் தொலைஞ்சு போறதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியல, விசாரணை போயிட்டு. அதே மாதிரி நீ உன்னோட அம்மா அப்பா உன்னோட அண்ணன் நீங்களே இருந்தீங்க ஒரு பூர்வீக வீடு நாகர்கோயில்ல, அந்த இடத்துக்கு நான் போறேன்னு சொல்றாரு. அவ்வளவு அப்படியா, அப்ப அந்த ட்ரூப்போட ஓனர் அந்த சந்திரசேகர் பாத்தீங்களான்னு கேட்கும்போது அவரா அவரோட மனைவி இறந்துட்டாங்க, அவங்களோட அஸ்தியை கறக்கிறதா காசுக்கு போட வச்சு திரும்பி ஊருக்கு வரவே இல்லையா அப்படிங்கிற சொல்லுவாரு. சொல்லிட்டு அவரோட கையில அந்த பழைய ஆல்பத்தை கொடுத்து அதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது இவரோட வீட்டு காரிங் மேலே யாரும் அழுத்துவாங்க. யாரான்னு பார்த்தா அவர் யாரும் கிடையாது, டோனியோட ஆட்கள் தான் வந்து பையன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் போட்டு குழந்துட்டு போது கடைசி நம்ம ஹீரோ அந்த பையனை மடக்கி பிடிச்சிருவாங்க. அந்த கண்ணுக்கிட்ட ஸ்கூல் கொண்டு போயிட்டு நாடா உன் மனசுல என்ன பெரிய டிரெக்டர் நினைப்பா, அவனை இதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையை பார்த்தேன் அப்புறம் முசுறு போயிடு பார்த்து சொல்லிட்டு அவங்க மிரட்டி கிளம்பிடுவாங்க. அதே டைம்ல இந்த டோனி தோல் ஹீரோக்கு கால் பண்ணி நேடா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு மேலே போஸ்ட் ஓட்டுவீங்க, அவனை உனக்கு கண்ணீர் ரேஞ்சர் போஸ்ட் ஓட்ட மாதிரி ஆயிடும், அதனால இதுக்கப்புறம் கார்த்தியை தேடுறேன் அதை தேடுறேன்னு தெரிஞ்சேன், அப்புறம் அவன் மிஸ் ஆன மாதிரி நீ மிஸ் ஆகுவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அந்த பையன் போன் கட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்து நந்திதா அழுதுறாரா, எங்க என்னங்காச்சு உடம்புல பயங்கரமா அடிபட்டுருக்கா, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கூப்பிடும்போது இல்ல இதெல்லாம் என்னோட வேலையில சகஜம் தான், இதோட மோசமான அடி வாங்கிட்டேன், அதனால நீங்க கேம்புக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நந்திதா பொண்ணு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ விக்கெட் மீட் பண்றதுக்கு ஆவறான். வந்துட்டு டோனி அவனை ஆள வச்சு அடிச்சா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அன்னைக்கு நாள் டோனி அந்த போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவன் யார் கால் பண்ணிப்பாடா, இந்த கம்பெனியோட ஓனர் பிரகாஷ் இருந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்ணிருப்பான். அதனால அவனுக்கும் இந்த கார்த்திக் கேஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவனோட கம்பெனி தான் போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோ
எப்ப எடுக்கப்படுதுன்னா 2021 டிசம்பர் 31ஆம் தேதி. அந்த டைம்ல இந்த பிரகாஷோட நெத்தியில எந்த விதமான காயமும் இருக்காது. ஆனா அடுத்த ஜனவரி 1 இந்த பிரகாஷோட நெத்தியில ஒரு காயம் இருக்கு. அதனால அந்த ஒரு நாள் கேப்ல அந்த ஆளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அந்த டைம்ல தான் கார்த்திகும் காணப்பட்டான். சோ இது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள வருது பாருன்னு இங்க விக்கி கிட்ட சொல்லும்போது அவன் அசந்து போறான். சார் முன்னாடி வந்தப்ப இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நானும் பார்த்தேன் சார். ஆனா நீங்க எப்படி சார் இந்த அளவுக்கு நோட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அப்சர்வேஷன். ஒருத்தரை பார்த்தா ஒரு பொருளை பார்த்தா அப்சர்வ் பண்ணும். இப்ப ஜஸ்ட் என்னோட கையில இருக்க இந்த வாட்ச் அப்சர்வ் பண்ணேன். இதுல நீ என்ன பாக்குறேன்னு கேட்கும்போது அவன் அந்த வாட்சோட பிராண்ட சொல்லுவான். பட் இப்ப அவரு இந்த பையனோட கையில இருக்க இந்த வாட்சை பார்த்துட்டு இந்த வாட்சை கரெக்டா நீ ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பீச்ல போறப்போ தவறி கீழே வந்துட்டு அதனால தான் இந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. இந்த வாட்ச் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட பேர் கூட எனக்கு தெரியும். ரா ரா அப்படின்னா அதுல எந்த ரியாக்ஷன் இல்ல. பட் கோன்னு சொல்லும்போது இவனோட முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதனால கோ பண்ண கரெக்டா சொல்லு. அறந்தரா சார் எப்படி சார் கேட்டா நீ கீழே வந்தப்போ இந்த கண்ணாடி உடைச்சு அது வழியா கடல் தண்ணியும் கொஞ்சம் மண்ணு போயிருக்கு. அப்புறம் உன் கையில பத்திரம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு ஓட்ட போட்டிருக்கேன். இது உனக்கு லூஸா இருந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வாட்சை உன்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணிருக்கணும். உன்னோட 2 மாமனுமே ஃபால்ல தான் இருக்காங்க இல்லையா? அதுல ஒருத்தரோட பேரு ராகேஷ், இன்னொருத்தரோட பேர் தான் கோவன். அதனால ரான்னு சொல்லப்போ உன்னோட முகத்துல எந்த ரியாக்ஷன் இல்ல. ஆனா கோன்னு சொல்லப்போ உன்னோட முகத்துல ரியாக்ஷன் இருந்துச்சு. அதனால தான் கோவன் கரெக்டா சொன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க பாஸ் மீட் பண்ண போல தோஞ்சு போட பூஜா இல்லையா அவரோட அம்மா பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. போயிட்டு அவளை பத்தி இந்த பையன் கார்த்தியை பத்தி விசாரிக்கும் போது இந்த கார்த்திக் பையனை நான் பார்த்தது இல்ல சார். ஆனா அவனை பத்தி இந்த பூஜா பொண்ணு என்ன சொல்லுவானா திடீர்னு அவன் காணாம போடுவானா 3-4 நாளைக்கு இல்ல சில வாரத்துக்கு கூட அவன் எங்க போனா என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியாதா. ஆனா திடீர்னு வந்து முன்னாடி இருப்பானா. அப்பப்ப அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஆனா அப்படி சண்டை வந்தாலும் பூஜாவுக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் சார். எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி கடைசி அவங்களோட பொண்ணு பூஜா கிட்ட எப்ப பேசுறேன்னு கேட்கும்போது நான் அன்னைக்கு காலையில வெளியில போகும்போது பேசுறேன் சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசல. ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் நிறைய லிங்க் வந்துச்சு. இது மாதிரி அவன் நிறைய லிங்க் அனுப்புவான். ஆனா அன்னைக்கு இந்த லிங்க் ஓபன் பண்ணப்போ அது ஓபன் ஆகல சார். பத்தி என்னோட பொண்ணுகிட்ட நான் கேட்டேன். ஆனா அவன் பிஸியா இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் யாரையோ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டா. சரி யார் பாக்குறதுக்காக போறான் தெரியல சார். ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு தூரமா போகணும்னு சொல்றா. ஆனா யார் பார்க்க போறான்னு தெரியல. அதுக்கப்புறமா அவ காண போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு போது சரி இத்தனை நாளா இந்த பர்ஸ் வச்சுதான் இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பா இல்லையா பூஜாவோட பர்ஸ். சோ அந்த பர்ஸ் அவளோட அம்மா கிட்டே அவன் மறுபடியும் திட்டு கொடுக்குறான். அப்படி திட்டு கொடுக்கும் போதா இங்க படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட் என்னன்னா அன்னைக்கு நாள் நம்ம விக்கியும் ஹீரோவும் பர்ஸ் ஒரு ஆளை பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் இந்த பூஜா பொண்ணு நின்றுப்பான். அண்ட் அவளோட பேக்ல இருந்து ஒரு திட்டு பையன் பர்ஸ் ஆட்டை போட்டு அவன் தான் வந்து ஹீரோமா அடிச்சிருப்பான். பர்ஸ் கீழே வந்திருக்கும். அடுத்து அவங்ககிட்டே ஹீரோ கொடுத்துருப்பான். இங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பூஜா தன்னோட பர்ஸை காணும் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிப்பா. அதே டைம்ல இந்த பர்ஸை திருந்தவன் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பர்ஸ்குள்ள இருக்க போனை மட்டும் கையில எடுத்து அந்த பர்ஸை அதே இடத்துல போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு ஹவுஸ் ஓனர் லேடி வந்துட்டாங்க. பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஹீரோவோட கையில கொடுத்துட்டாங்க. இந்த பர்ஸோட சொந்தக்காரர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசி கட்டடா இந்த எம்டி இருக்காங்க பிரகாஷ் இவனுக்கு இவன் ஆஃபீஸ்ல வேலை செய்யற ரிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அந்த இவ்வளவு சரியான பொம்பளை சொக்காட்டா இருப்பான் போல. அதனால ரிப்ளை பண்றான். இந்த இடத்துல நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால அந்த பொண்ணு அடுத்த நாள் அதே இடத்துக்கு இந்த பையனோட சேர்ந்து அங்க வரும்போது அவனு என்னவா ஓப்பன் பிளேஸா இருக்கு இங்க எப்படி இதெல்லாம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோவும் விக்கி இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். அதே மாதிரி தான் பண்ணும் சார். இந்த கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சார். இவன் தான் ரொம்ப மோசமான ஆள் பொம்பளை சொக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்புறா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அப்படி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த எம்டியும் ஏன்னா பழைய ஐடியா வச்சு சுத்திட்டு இருக்கிற போலீஸ்காரன் நாயினி என்னைய மாட்டி பிடிக்கிறத நினைப்பாரு கம்பி தூக்கி அடிக்கிறதா போகும்போது இவன் கண்ணை காட்டி மிரட்டி உட்கார சொல்லி மவனே இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல உன் நெத்தில புல்லட் அடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா பதில் சொல்லு. கார்த்திக் தொலைஞ்சு போன அன்னைக்கு நாள் கரெக்டா 10:52 உன்னோட டவர் உனக்கு கால் பண்ண அந்த டோனியோட டவர் அப்புறம் அந்த கார்த்திகோட டவர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அதே 11:20 அந்த டவர் லொகேஷன் கொஞ்சம் வழங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல கார்த்திகோட போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அப்புறம் அவனுக்கு என்ன தெரியல. அவனை பத்தி நீ மத்தவங்க அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் அவனோட நெத்திலே இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. சரி இந்த காயம் எப்படி ஏற்பட்டுன்னு கேட்டா இங்க கொண்டு வந்து விட்டா பார்த்தீங்களா திருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட காரை ரிவர்ஸ் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் தலையில அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்கான். பட் ஆக்சுவலி இவனோட கார் பத்தினா ஃப்ரண்ட் சைட்ல அடிபட்டிருக்கு. அப்படி அடிபட்டு இவனோட தலை ஸ்டேரிங்ல போயிட்டு எடுத்ததுனால தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த கால் ஏற்பட்ட டேமேஜ் கூட வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பெனில சர்வீஸ் பண்ணாம வெளியில யார்கிட்டயே கொடுத்து அவனோட காரை வாழ பார்த்துட்டான். அந்த எல்லாத்தையும் தாண்டி டோனியோட வீட்டுல அந்த போஸ்ட் விட்டப்போ அவனோட முகத்துல ஒரு பயங்கரமான ஷாக்கு. அவன் உடனே கால் பண்ணிட்டான். அதனால ஒழுங்கா என்ன ஒண்ணு சொல்லி தொடர்ந்து கேட்கும்போது இவனு சொல்ல ஆரம்பிச்சான். என்னன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டோனியும் இந்த கம்பெனியோட எம்டி இந்த பிரகாஷ் பத்தியா எதிரிகள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ டோனிக்கு எதிராக வாழ பாக்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு பார்ட்டில இந்த டோனி பையன் செஞ்ச எல்லா தப்பான காரியத்துக்கான அந்த ப்ரூஃபை ரெடி பண்ணிட்டு அது அந்த பிரகாஷ் கிட்ட கொடுக்கலாமே வரும்போது இவங்க 2 பேரும் அந்த டோனியும் பிரகாஷும் சேர்ந்து அந்த பார்ட்டில கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே கூட்டு களவாணிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிப்பான். அந்த விஷயத்தை பிரகாஷும் நோட் பண்ணிட்டு இவன் வாயில பணத்தை வச்சு அடைக்கலாம் இல்ல வேற ஏதாவது விதத்தை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். ஆனா இவத்துக்கெல்லாம் ஒத்துக்காம அந்த ப்ரூஃப் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு பைக்ல போயிட்டு போது அவனை பிடிக்கிறதுக்காக அந்த டோனியும் பிரகாஷும் டைப் பண்ணிருக்காங்க. கார்ல விரட்டி இருக்காங்க. ஆனா ஒரு கடத்துக்கு மேல அவனை யாரு பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா காரை கூட்டிட்டு போயிட்டு அவனோட பைக்ல எடுக்கும்போது அந்த பையன் கார்த்திக் பாவம் அப்படியே பைக்கோட சேர்ந்து பக்கத்துல இருக்க தனிக்குள்ள விழுந்துப்பான். அப்படி விழுந்தவன் மேல வரவே இல்லையா அந்த தனிக்குள்ளே மூழ்கி இறந்துட்டானா
சோ அப்படியே அவன் இறந்ததுக்கு அப்புறம் நானும் டோனியும் வண்டி எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டோம். இது மட்டும் தான் நடந்துச்சுன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லும்போது ஹீரோ வரும்போது இங்க போலீஸோட தான் வந்திருப்பான். அதனால அவங்க வச்சு பிரகாஷ் ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம விக்கி கேட்கறான், ஏன் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திக் லேக்ல வந்து செத்து போயிட்டானா அவன் பாக்குறதுக்காக இப்ப ரீசெண்டா எதுக்காக இந்த பூஜை போட போனா ஏதோ ஒண்ணு இருக்குதே சார். ஏய் எதுனாலும் சரி முதல்ல லேக்ல கிடக்க அந்த கார்த்திகோட உடம்ப முதல்ல தோண்டி எடுக்கட்டும், அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க நேரம் அந்த நந்திதா பொண்ணை பாக்குறதுக்காக போறாங்க. போனா அவளும் இன்னைக்கு தான் கார்த்திகோட பர்த்டே, அதுக்காக நான் பாயசம் செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ உங்களோட அண்ணன் இறந்துட்டான், அவன் லேக்ல விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சோ அதை கேட்டு இந்த பொண்ணு அப்படியே அந்த கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டு அப்படியே இடத்துல உட்காந்து கதை எழுதிட்டுப்பா. அந்த இந்த பக்கமும் காட்டி இந்த பைக்கோட சேர்ந்து கீழே வந்தான் இல்லையா, அப்படி விழுந்து அந்த பைக்கை முதல்ல எடுத்துருவாங்க. அதே மாதிரி அவனோட படத்தை தேடிட்டு போது அவன் படத்துக்கு பதிலா கோழிப்பையில கல்ல கட்டி ஏதோ ஒரு படத்தை அந்த தனிக்குள்ள ஆக்கி விட்ட மாதிரி இருக்கு. சரி அந்த படம் யாரோட, அந்த கோழிப்பைக்குள்ள அப்படி யாரோட படம்டா இருக்குதுன்னு பார்த்தா அங்க அந்த படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட் என்னன்னா அதுக்குள்ள கார்த்திகோட படம் இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க, அதுக்கு மேல அந்த கார்த்திக் பொண்ணை தேடி போன இல்லையா அந்த பூஜா பொண்ணு அந்த பொண்ணோட படம் இருக்குது. சோ பார்த்த ஹீரோவும் வெட்டியும் அரண்டு போறாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற விஷயமே தெரியல. பட் ஹீரோ மட்டும் இவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு சைபர் செல்ல. சோ அவர்கிட்ட 2 நம்பர் கொடுத்து அதோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதுல ஒரு நம்பர் டிசம்பர் 31 2021 அப்புறம் ஆக்டிவா இல்லையா, ஆனா 2வது நம்பர் அந்த செம் முன்னாடியே வாங்கிட்டாலும் ஜனவரி 2022 தான் அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருந்துட்டு, அதுவும் நீங்க சொன்ன லொகேஷன்ல அந்த நம்பர் ஆக்டிவ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அந்த நம்பரை பத்தி விக்கியும் கேட்கான். ஆனா ஹீரோ அதுக்கு பதிலே சொல்ல ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிட்டு இந்த ஓனர் லேடிக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பூஜா இறந்துட்டா, இது மாதிரி லேட் அவரோட பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. சரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு கேட்டா தற்கொலை இல்ல இது ஒரு கொலை, அந்த கொலையை சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு பூஜாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஏதோ உங்களுக்கு லிங்க் அனுப்புறதா சொன்னீங்கல்ல அந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட முடியுமான்னு கேட்கும்போது அவங்க சரி ஓகே ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அப்ப அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அது என்ன லிங்க்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த நந்திதா பொண்ணு இருக்காங்க கார்த்தியோட தங்கச்சி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற வீடியோ தான் அதுல இருக்கு. சோ சம்பந்தமே இல்லாம இந்த பூஜா பொண்ணு எதுக்காக இந்த நந்திதா பொண்ணோட வீடியோவை அம்மாவுக்கு அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால உடனே கிளம்பி இந்த நந்திதாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பூஜா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருக்கணும், அதாவது நந்திதா பொண்ணோட வீட்டுக்கு வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அந்த வேலை செய்யற ஆள் இருப்பாங்க அவங்ககிட்ட இந்த பூஜாவோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு இங்க வந்துட்டாளா அவளை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது இவ இல்ல நான் பார்த்தது இல்லைங்கடா. சரி எவ்வளவு நாள் இங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்கும்போது இந்த பசங்க சின்ன வயசா இருந்தது இங்க தான் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ உள்ள போயிடுவான். அதே மாதிரி நந்திதா கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் இந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். போயிட்டு அவகிட்ட லேட் முழுக்க நல்லா தேடி பார்த்தோம், அதுல கார்த்திகோட படத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்போ கார்த்திக் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துக்க மாட்டாங்க, என்னோட அண்ணன் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊர்ல உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு கேட்கும்போது ஹீரோவும் ஆமாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணோம், வீட்டுக்குள்ள வாங்க உங்களுக்கு பாயசம் கொடுக்குறேன்னு இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த போற அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணும்போது போய் அந்த பணம் கொடுத்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பையன், அந்த பையன் கொண்டு அவனோட உடம்பு அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளி வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஆனா அந்த விஷயத்தை ஹீரோ நோக்கல. அதே மாதிரி இந்த பையனை எப்படி கொண்டு பாடா பாயசத்துல வசத்தை கலந்து கொடுத்து அவனை நைஸா மயக்கிற மாதிரியே பேசி அவனோட சோழியை முடிச்சு அதுக்கப்புறமா தான் அவனோட உடம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தப்பா. சோ அதே மாதிரி தான் ஹீரோக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பாயசத்துல வசத்தை கலந்து வச்சிருக்கா. அது ஹீரோவும் குடிக்கிறதுக்காக போவான். ஆனா கடைசி நேரத்துல சாப்பிடாம கீழே வச்சு இந்த பொண்ணு கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கான். சரி இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே, உங்களோட பர்த்டே என்னைக்குன்னு கேட்டா ஜனவரி 1 உங்களோட வயசு என்னன்னு கேட்டா 25 சரி உங்களுக்கு 15வது வயசுல ஏதோ ஒரு ஹார்ட் சர்ஜரி ஆடுறதா சொன்னீங்களே அதுக்கப்புறம் எங்க கேட்டா நாகர்கோயில்ல இந்த சந்திரசேகர் அங்கிள் பத்தி சொன்னல அவர் கூட தான் இந்த டான்ஸ் டிராமா மியூசிக்னு ஒரு 4 வருஷம் அப்படியே போச்சுன்னு சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் எங்க கேட்டா கொல்கத்தா போனேன், ஒரு 3 வருஷம் டான்ஸ் ட்ரைனிங் பண்ணேன்னு சொல்றாங்க. சரி கொல்கத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் எங்கடா ஒரு 2 வருஷமா இருக்கேன்னு சொல்றான். சரி கொல்கத்தா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெங்காலி தெரிஞ்சிருக்கணுமே தெரியுமான்னு கேட்டா தெரியும் சொல்லிட்டு அவ பெங்காலியில பேசுறா. நம்ம ஹீரோக்கும் தெரிய போல அவனும் பெங்காலி சூப்பரா பேசுறா. அதுக்கப்புறம் உனக்கு கேள்விக்கு மேல கேள்வி என் கிட்ட கேட்டிருக்கேன், இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை கேட்போது அவனும் ஆமாங்க அது மட்டும் இல்ல நீங்க கொல்கத்தால இருந்தப்போ உங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க ஒரு டைம் கூட ஏன் அவனுக்கு கால் பண்ணல, அவரும் ஏன் ஒரு டைம் கூட உங்களுக்கு கால் பண்ணலன்னு கேட்கும்போது அவளை அந்த டைம்ல எல்லாம் போன யூஸ் பண்றதில்ல இப்ப ரீசெண்டா தான் போன வாங்கினேன், அதுவும் எப்பன்னு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ எனக்கு தெரியும் அது ஜனவரி 2022 சொல்றான். இதான் அந்த சைபர் கிரைம்லயும் கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். சரி அன்னைக்கு போன் ஆக்டிவ் ஆனா என்ன பிரச்சனை கேட்கும்போது உங்க அண்ணன் கூட நீங்க போன்ல தான் பேச மாட்டீங்க, நேர்ல கூட மீட் பண்ணிக்க மாட்டீங்க. மீட் பண்ணிப்போம், நிறைய இடத்துல மீட் பண்ணுவோம், சென்னை கோயம்புத்தூர் மதுரை நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு இடத்துல எடுத்த போட்டோ தான் உங்க வீட்டுல பிரேமா மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ சரி நீங்க கல்கட்டால தான் தங்கி இருக்கிறதா சொல்றீங்க, அப்ப அந்த தங்கி இருந்த இடத்த சொல்லுங்க, அங்க பக்கத்துல உள்ளவங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஓகே நான் சொல்றேன் அவங்களோட நேம்ஸ் சொல்றேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ நேம்ஸ் வேண்டாம் அவங்களோட மொபைல் நம்பர் சொல்லணும்னு கேட்கான். அப்படி கேட்டதுமே அவனோட முகம் மாறுது. என்ன சார் ஒரிஜினல் போலீஸ் நினைச்சு பேசிருக்கீங்களா, எப்படி நீங்க பண்றது ஒரு ஹராஸ்மெண்ட், நான் நினைச்சேன் இப்ப இந்த நிமிஷமே இதுக்காக உங்க மேல போலீஸ்ல கேஸ் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது கொடுக்கலாம் நீங்க கொடுக்கலாம் நானும் கூட கொடுக்கலாம், ஆனா இப்போதைக்கு இங்க போலீஸ் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரி எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட 18வது வயசுக்கு அப்புறம் உங்க பக்கம் எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல, எங்க தேனாலும் கிடைக்கல. அதாவது இப்ப உங்களோட அண்ணன் காணா போன வரைக்குமே உங்க பக்கம் எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல, பக்கத்துல நெய்பர்ஸும் உங்களை பார்த்த மாதிரி தெரியல. அப்புறம் நீங்க கொல்கத்தா போறது அங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணது எதுவுமே
எதுவுமே ஒத்து போலின்னு கேட்கும்போது இவ அதே இதேவா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கடைசியா இந்த வீட்டுக்கு கார்த்திகோட இந்த லவர் பூஜா வந்தாலான்னு கேட்கும்போது இவ பூஜாவா அவ வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு வர போறா இல்லன்றா. ஆனா நான் பூஜாவோட அம்மா கிட்ட பேசினப்போ பூஜா கண்டிப்பா கார்த்திகோட தங்கச்சி அதான் ஒண்ணு ரஞ்சிதாவை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கான். அதனால தான் நீ டான்ஸ் ஆடுற வீடியோவை அவளோட அம்மாவுக்கு சென்ட் பண்ணிட்டான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் கார்த்திகோட தங்கச்சின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அந்த ரீசனால பூஜா அவளோட அம்மாவுக்கு இந்த வீடியோ வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லேக்ல இருந்து பூஜாவோட படத்தை கண்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது இவ ஷாக் ஆயிட்டு அப்போ பூஜாவை நான் தான் கொண்டு நினைக்கிறீங்களா? அதுக்காக பூஜாங்க வந்தாலா திரும்ப திரும்ப கேட்குறீங்களா? ஏங்க ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? என் அண்ணனை கடவுள 2 வருஷமா பைத்திய மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த டைம்ல வந்து என்ன கொடாரி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொன்னு பூஜா உயிரோட இருக்க வேண்டியது எனக்கு முக்கியம். எனக்கு கார்த்திக் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அவளை இருக்கா கொல்ல போறேன். இன்னொன்னு பூஜா ஒருவேளை ஜனவரி 10 அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக கூட கிளம்பிங்க வந்திருக்கலாம். ஆனா அவ வரலையே, அவளை நான் பாக்கலையே அப்படி மாதிரி இவ சொல்லும் போதா ஹீரோட முகமே மாறுது. ஏன்னா அந்த பொண்ணு என்னைக்கு நாள் வீட்டை விட்டு கிளம்பினா அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்லிருக்கே மாட்டான். அதனால நான் சொல்லாதப்போ உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் இந்த பொண்ணை கேட்கும்போது ஹீரோ ஆக்சுவலி இந்த டேட்டை சொல்லிருக்கான். ஆனா கரெக்டான டேட்டா சொல்லாம வேணும்னே ஜனவரி 9 அப்படிங்கிற டேட்டா சொல்லிருப்பான். ஆனா இவ இவரோட வாயாலே ஒல்லைட்டா பாருங்க. ஜனவரி 10 உண்மையை சொல்லிட்டா பாத்தீங்களா? அப்படி போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே ஹீரோ அப்படி சொல்லிருப்பான் போல. அதே மாதிரி இவனும் எங்க நம்ம மாட்டி போறோமோ அப்படிங்கிற அந்த பயத்துல இவனோட கையை பிடிச்சி நீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்றது யாருன்னா நாகர்கோயில இந்த ட்ரூப்போட ஓனர் இருப்பா இல்லையா, அந்த ஓனர் இப்ப மறுபடியும் திரும்பி வந்துட்டார் போல. சோ அவரு இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இது மாதிரி நீங்க கார்த்திக் பத்தி விசாரிச்சீங்களாவே நம்பர் கொடுத்தாங்க, அதான் தான் கால் பண்ணி அவர் சொல்லும்போது ஹீரோ ஒரு மாதிரி கார்த்திக் தொலைஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது, அவர் தான் தேடிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படி மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு கார்த்திக் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி கார்த்திக் சின்ன வயசுல இருந்து செம ஆக்டரா, அந்த அவனோட சின்ன வயசுல அவனோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் அவனோட உயிர் உலகம் இது எல்லாமே அவனோட தங்கச்சி நந்திதா மட்டும் தானா. அந்த பொண்ணு சின்ன வயசுல ஏற்பட்ட இதே கோளாறுனால அவளும் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இங்க தாங்க பார்த்து தரமான டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அதை கேட்டு ஹீரோ நம்பாத என்ன சார் உளறீங்க, இப்ப நான் நந்திதாவோட வீட்டுல தான் இருக்கேன், கார்த்தியோட தங்கச்சியோட வீட்டுல தான் இருக்கேன், அவ இன்னும் சாகல உயிரோட இருக்கா சார், அவ உயிரோட இருக்காடா, அவ கூட நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ 15 வயசுல செத்துட்டா சார், அவளோட உடம்பு கூட நான் தான் தூக்கி புதைச்சேன், அந்த டியூனர்ல கூட காட்டி வரல சார், அவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தான், அவன் தங்கச்சி செத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த அவனால ஏத்துக்கவே முடியல சார். அண்ட் அவளுக்கு அந்த டைம்ல ஒரு 19 வயசு இருக்கும். அதே மாதிரி அவ ரொம்ப சாஃப்ட், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவ ஆணா இருந்தாலும் அவளோட உடம்புல வந்து ஒரு பெண்மை இருக்குமா, அதனால அதை மறைக்கிறதுக்காகவே இவன் ஸ்டேஜ்ல எப்படி ஒரு ஆணை வேஷம் போடுவானோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல மத்தவங்களுக்கு முன்னாடி ஆம்பளை மாதிரி வேஷம் போடுவான் நடிப்பான். ஒரு பொண்ணை ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடணும் நடிக்கணும்னா உண்மையான ஒரு பொண்ணாவே நடிப்பானா, ஒரு பொண்ணாவே வாழ்வானா. சோ இவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு ட்விஸ்டா ரிவீல் ஆகுது. அதாவது அந்த போலீஸ்காரன் பார்த்து இந்த பொண்ணு சொல்லிருப்பான் இல்லையா, ஆகா இவன் என்ன அழகா ஒவ்வொரு நாளா அழகா குடிக்க போறாளா அப்படிங்கிற சொல்லிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் பக்கத்து விட்டு நெய்பர் பார்த்துப்பான் இல்லையா. அன்னைக்கு ஒரு பொண்ணு இந்த கார்த்திக் பொண்ணோட வீட்டை விட்டு வெளியே போனானே, அந்த பொண்ணு யாரும் கிடையாது கார்த்திக் தான். ஆம்பளையா இருந்த அந்த கார்த்திக்கு ஒரு பொண்ணா மாறி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். அந்த விஷயத்தை தான் இந்த கிழவர் அந்த நெய்பர் பார்த்துருக்கான். அதே மாதிரி இங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லிருப்பாங்க, கார்த்திக் எப்ப தொலைஞ்சு போனானோ அப்பதான் அந்த நெஞ்சா பொண்ணு இங்க வந்தா இங்க வாழ ஆரம்பிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த விஷயம் அப்புறம் அந்த படம் விட்டு வச்சு காசு வாங்கிருப்பா இல்லையா, அது எதுக்கா வாங்கிருப்பானா மேபி எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், கொல்கத்தால போயிட்டு இந்த பெண் மாதிரியே இருக்கிறதுக்கான ஆபரேஷன் அவன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த காசு அவ்வளவு காசு வாங்கிப்பான். அதே மாதிரி அந்த டிராமா க்ரூல அவருக்கு இந்த குதிரை வேஷம்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அந்த வேஷத்தை போட்டுட்டு இந்த ஆல்பத்தை பார்க்கும்போது இங்க இருக்கா இல்லையா அந்த நந்திதா அவள மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி மொத்தமா சொல்லணும்னா இங்க நிக்கிறது கார்த்திக் தான். ஆனா கார்த்திக் அவன் ஆண் அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு நந்திதா அப்படிங்கிற அவ தங்கச்சியோட ஐடென்டிட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த விஷயத்தை இப்ப அவன் ஹீரோ கண்டுபிடிச்சான். அதனால டேரக்டாவே இவகிட்ட வந்துட்டு இவளை கார்த்திக்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும், நந்திதானே சொல்லிக்கிறேன். அதனால இவகிட்ட வந்துட்டு நீ அன்னைக்கு நாள் உனக்கு தேடி வந்தல அன்னைக்கு நாளே நான் கார்த்திக் கிடையாது, இப்ப நந்திதாவை மாறிட்டேன் ஒரு பெண்ணா மாறிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் அப்படியே போயிருப்பேன், இந்த கேஸ் உள்ளதற்கு வந்துட்டாரு. ஆனா நீ அத்தையும் தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க மறைச்சிருக்க, அதனால தான் அந்த உண்மையை சொல்லல, சொல்லு போயிட்டு நீ தானே கொண்ட அவ சாவுக்கு நீ தானே காரணம் கேட்கும்போது அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்த பையன் இந்த கார்த்திக் வந்து அந்த பைக்ல அந்த லேக்குள்ள விழுந்ததுலாம் உண்மைதான். அவ செத்துக்க மாட்டான், பொழைச்சு வெளியே வந்திருப்பான். ஆனா அப்படி பொழைச்சு வெளியே வந்தவன் மென்டலி பாதிக்கப்பட்டு இந்த கார்த்திக்ங்கிற அந்த லேக்ல செத்துட்ட மாதிரியும் அந்த நந்திதா மறுபடியும் உயிரோட திரும்பி வந்த மாதிரியும் நடிச்சிட்டு இருப்பான். அதாவது பெண் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பான், பெண்ணாவே மாறி இருப்பான். அப்படி மாறின நந்திதாவை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி பூஜா வந்தாலா அவளை ஏதாவது பண்ணியான்னு கேட்கும்போது ஆமா வந்தா வந்து என்ன பார்த்து கார்த்திக் கார்த்திக்னு சொன்னா, அதனால நான் கோவத்துல இல்லைன்னு சொல்லி உங்களை சவுத்து அடிச்சேன், அதுல அவ செத்துட்டா. சோ அப்படி செத்ததுக்கு அப்புறம் இவரும் இவ வீட்டுல வேலை செய்த அந்த ஆளு சேர்ந்து அந்த லேக்ல இவளோட பணத்தை போட்டுருக்காங்க. இவளுக்கு இந்த நந்திதா அதாவது இந்த தங்கச்சி செத்துட்டான்னு சொன்னா இவளுக்கு பிடிக்கல, இவளை கார்த்திக் சொன்னாலும் பிடிக்கல. அதனால ஹீரோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவ இப்போ கொலவரியோட நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆவரா. அப்ப ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சண்டையில அந்த பொண்ணு கட்டி எடுத்து சட்டக்கு நம்ம ஹீரோ வயிற்றுல குத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல விட்டு வரா. அங்க வந்தவன் டமியான ஒரு கன் எடுத்து வந்திருப்பான். சோ அந்த கண்ணை காட்டி இவங்க ராட்டவும் இவங்களுக்கு ஒரிஜினல் கண்ணை நினைச்சிட்டு இங்க வீட்டுல வேலை செஞ்சவனும் அந்த நந்திதா பொண்ணு தப்பிச்சு வெளியே போடுவாங்க. அதே மாதிரி விக்கியும் உடனே அவங்கள பிடிக்கும் அப்படி மாதிரி யோசிக்கலாம். பட் ஹீரோ முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணா இல்லாட்டி நான் செத்துருவேன்னு சொல்லவும் இவன் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுவான். அதே மாதிரி அப்படியே பிளாஷ்பேக்ல நந்திதாவா கார்த்தியா நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான்
வயசுல இருந்தே அவளுக்கு பொண்ணா இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அதனால அப்பப்ப அந்த பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த விஷயம் பிடிக்காம அந்த அப்பங்கான போட்டு அடி அடி நடிச்சிட்டு போது இவரை தாங்க முடியாம அப்படியே அப்பன் கூட பார்க்காம மாடியில இருந்து அந்த பையனை கீழே தள்ளி விட்டு அவனோட சோழியை முடிச்சிருக்கான். ஸோ இப்படியே படமும் முடியுது. ஆனா படத்தோட முடிவுல நம்ம ஹீரோ அந்த யூடியூப் சேனல்ல பேசுவோம் இல்லையா, இது வரைக்கும் அவன் பண்ண இன்வெஸ்டிகேஷன், அவன் விசாரிச்ச அந்த கேஸை பத்தி, அதே மாதிரியே இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்க வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நந்திதா பொண்ணு ஜாலியா அப்படி பீச்சில் நடந்து போயிட்டு போது திடீர்னு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னு பார்த்தா நம்ம டாமினிக் தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு, ஒரு லிங்க் கொடுத்திருப்பாரு. அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பேசிருக்காரு இல்லையா, அதை பத்தின வீடியோ போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு போது இந்த பொண்ணு சைட்ல திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ இருக்கான். நான் நந்திதாவை தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இங்கே இதே இடத்துல இந்த படத்தோட கதை முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோ ஒரே லைக் பண்ணி தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க.